துரைக்கண்ணன் அவரோடு சொல்லுங்க கண்ணன். அவரோடு பிரசாந்த் கிஷோர் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவரும் இந்த சுனில் கணுகோல் மற்றும் பிரசாந்த் கிஷோரோட அவரும் பணிபுரிஞ்சிருக்கிறார். தனியாகவும் அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு தேர்தல் வியூக அமைப்பையும் வச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே இப்போதைக்கு கூட்டணி கணியக்கூடிய வாய்ப்பு உள்ள அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே தேமுதிக இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இது தவிர பல்வேறு கட்சிகள் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட முக்கியமான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கு எதிராக அணிவகுத்து ஒரு மிகப்பெரும் பலத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இப்போது அண்ணாமலை டெல்லியில் டெல்லி மேலிட தலைவர்கள் சந்தித்து விட்டு அவர் பேட்டியும் அளித்திருக்கிறார். இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்றும் அவரும் இந்த கூட்டணி ஏற்பட்டு விட்டதை சூசகமாக மறைமுகமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும். இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணியவே ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் அவர்கள் பேசுபொருளாகவே இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான வலிமையும் இல்லை என்ற நோக்கில் விஜய் வந்து இந்த பேசுவது என்பது அது ஒரு சரியானதாக இருக்குமா? ஏனென்றால் அவர் சுலபமாக அதை ஒரு பாசிங் இதாக பேசலை. உண்மையான போட்டி எனக்கும் அவருக்கு தான் அப்படின்னு அவர் சொல்கிறது. இத்தனை கட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு 6-7 கட்சிகள் மிகப்பெரிய கட்சிகள் இருக்கிறது. அங்கே மத்தியில் ஆட்சியில் அவர்கள் இருக்கிறார்கள், இங்கே மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது. இவர்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கும் ஒரு 65 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிமுகவோடு இணைந்து களத்தில் நிற்கும்போது எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி என்று அவர்கள் கூறுவது வந்து இது அறியாமையா அல்லது இது வேணும்னு அவங்க ஒரு இது கட்டமைக்கிறாங்களா? ஒரு நரேஷன் வந்து கட்டமைக்கிறாங்களா? இப்படி ஒரு நரேஷனை கட்டமைத்தால் மக்கள் திரும்புவார்கள் என்று பார்க்கிறார்களா? நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சை பொறுத்தளவில் அது ஒரு அரசியல் பக்குவமற்ற அனுபவமற்ற பேச்சாக தான் நான் பார்க்கிறேன். அரசியல் களத்திற்கு வந்து புதிதாக கட்சி தொடங்குற எல்லோருமே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் களம் இறங்கி இருக்கிறோம். தமிழகத்தில் மிகப்பெரிய ஜாதிய பலம் எங்களுக்கு இருக்கிறது, ஏறத்தாழ 1.5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் களத்துக்கு வந்தாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வன்னியன் வாக்கு அந்நியருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கி அவர்களும் போராடி பல தேர்தல்களை சந்தித்து தனித்து நின்னா அதிகபட்சம் ஒரு 5% 6% வாக்குகளை மட்டுமே பெற முடிகிறது, வெற்றி சாத்தியம் இல்லை. அப்படி நிற்கிற போது ஒரே ஒருத்தர் தான் பண்டுட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்று வந்தார். கூட்டணி என்று வருகிற பொழுது 18-20 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு பாமக வர முடிந்தது. நடிகர் விஜயகாந்த் அதாவது மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இருவரும் இருந்த காலத்திலேயே நான் 2 அரசியல் கட்சிகளுக்கு மாற்று என்ற களத்திற்கு வந்து அவரும் மிகப்பெரிய அளவில் ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து அதுக்குன்னு தனி கொடி இயக்கத்தை உருவாக்கி வந்த போதும் கூட அவரால் ஒரு இடத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. அண்ணா திமுகவோடு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு 29 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டின் அரசியல் தேர்தல் கள நிலவரம் இதுதான். இதை தாண்டி சிந்திக்க முடியாது. நான் கேட்கிறேன், 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகிறது. யார் வேட்பாளர்களா இருப்பாங்க? அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். ஒரு 10-20 பேர்னா வெளியிலிருந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 200 பேர் அந்த ரசிகர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த ரசிகர்கள் உள்ளூரை தாண்டி தெரியாது. அந்த ரசிகர்கள் ரசிகர் மன்ற தலைவரோ நிர்வாகியோ ஒரு தொகுதி முழுவதுக்கும் நிச்சயமாக அறிமுகமானவராக இருக்க மாட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக வேட்பாளர்கள் எல்லோருமே பிரபலமானவர்களாக அறிமுகமானவர்களாக இருப்பார்கள். இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தமாக, தேமுதிக வேட்பாளர்களும் பிரபலமானவர் இருப்பார்கள். இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன், இப்போதைக்கு தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் தான். விஜய் பணம் கொடுப்பாரா வாக்காளர்களுக்கு? பணம் இருக்காது. ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கிறாரு, சேர்த்து வச்சுட்டு ஒரு 200 கோடி போல சம்பாதிக்கிறார் ஒரு படத்துக்கு. வாக்காளர்கள் இல்ல, வாக்காளர்களுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன்னு சொல்லி இந்த மாணவர்கள் மத்தியில் அப்போ மாணவர்களுக்கெல்லாம் விருது உதவித்தொகை வழங்கின முதற்கட்டத்திலே சொன்னார், வாக்காளர்களுக்கு பணம் வாங்கக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு.
ஆமாமா. ஆமா, அதனால அவர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த அரசியல் வேண்டாம்னு தான் இப்போ ஒரு